இப்போ ஆனால் வீடியோ ரெக்கார்ட் போட்டுருக்கா நீங்கள்? போட்டாச்சுங்கண்ணா. இப்போ கரண்ட்லி நீங்கள் செகண்ட் இயர் படிக்கிறீங்களா? புரியலங்கண்ணா. கரெக்டாக செகண்ட் இயர் படிக்கிறீங்களா நீங்கள் மெக்கானிக்கலா? இல்லைங்கண்ணா, ஃபஸ்ட் இயர் செகண்ட் செம் எழுத போகிறேங்கண்ணா. மெக்கானிக்கலா? ஆமாங்கண்ணா, மெக்கானிக்கல்ண்ணா. இப்போது நான் அங்கே ஃபைனலே முடிச்சிட்டேன். நான் இப்போ நான் மெக்கானிக்ஸ் குரூப் எடுத்துருந்தேங்கண்ணே. இப்போ உங்களுக்கு டிசைனிங் அந்த மாதிரி போகணும் ஆசையா, இல்லை கோர் கம்பெனியில் பிளேஸ் ஆகணும் ஆசையா உங்களுக்கு? இல்லைங்கண்ணா, நான் ஓன் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மற்றவங்க உங்களுக்கு கோர் கம்பெனியில் பிளேஸ் ஆகணுமா, இல்லை ஐடி அந்த மாதிரி போகணுமா, அது ஆசை இருக்கா? கோர் கம்பெனி தானா? கோர் கம்பெனினா நீங்கள் இப்போயே இந்த என்ன சொல்கிறது, கோர் கம்பெனியில் நிறையா ஃபீல்டு இருக்குது. ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிற மாதிரி, டிசைனிங் போகிற மாதிரி. எனக்கு டிசைனிங் இன்ட்ரெஸ்ட்னால நான் டிசைனிங் கோர்ஸ் வந்து சால்டெக்ஸ் படித்து முடித்தேன். அப்போது அபிகாஸ்டிங் சொல்லிட்டு கம்பெனியில் பிளேஸ் ஆனேன். இப்போது அங்கே ஒர்க் பண்ணிட்டு இப்போ நான் ஐடியில் மாறலான்னு சொல்லிட்டு இப்போ ஐடிக்காக டேட்டா அனலிஸ்ட் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் வெளியே தனியாக ஒரு கோர்ஸ் படிக்கிறது நல்லது. சரி, ஓகே. காலேஜ்லேயே பிளேஸ்மெண்ட் வந்து பிளேஸ் ஆகி கிடைக்கலனா நீங்கள் தனியாக வெளியே கோர்ஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வெளியே பிளேஸ் ஆக முடியும். காலேஜில் வர பிளேஸ்மெண்ட்டில் நீங்கள் பிளேஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு லக்கு. இப்போது கோர் கம்பெனி போகிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, இதுக்கு வந்து மெயினாக என்ன சொல்கிறது, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸு அதுலேருந்தாலும் தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கோர் கம்பெனியாக நீங்கள் எந்த ஃபீல்டில் போகலான்னு இருக்கீங்க? ஆட்டோமொபைல் சைடா? ஆட்டோமொபைல் சைடுனா ஈஸி தான் அது. ஆனால் ஆட்டோமொபைல் கம்பெனி அவ்வளோதான் நம்ம காலேஜ் வருமா தெரில. மேக்ஸிமம் ஐடி கம்பெனிஸ் தான் வரும். நெக்ஸா ஷோரூம் இருக்குல்ல, நெக்ஸா ஷோரூம்லாம் இப்போது பிளேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. சும்மா நம்ம போய் அப்ளிகேஷன் போட்டாலே ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் குரூப் எடுத்தவங்களே எடுத்துக்கிறாங்க. நீங்கள் என்ன பிஸ்னஸ்? ஸ்டார்டிங் 15 தராங்க. 15 தராங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பிளேஸ் ஆகிட்டேன் நெக்ஸாவில். சரிண்ணா. நெக்ஸாவில் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க ஜனார்த்தன்? நான் வாட்டர் பிளான்ட் போடலான்னு சொல்கிறேன். வாட்டர் பிளான்ட்டா? ஆமாங்க. ஓகே. அதுக்கு பார்த்துட்டிங்களா எப்படிலாம் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு? இல்லை உங்கள் அப்பா யாராவது பண்ணுறாங்களா? அது இல்லைங்கண்ணா, நாங்கள் தான் பண்ண போகிறேன். காலேஜ் மட்டும் முடிச்சுட்டு ஒரு டிகிரி ஒன்று பேசிக் வேணும் அதுன்னு சொல்லிட்டு படித்து முடிச்சுட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு. ஓகே. நீங்கள் ஜேசன் லெக்ஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? டெக்கில் ஏதாச்சும் ஒரு ஜாப் கிடைக்கும். டெக்லையா? ஐடி அந்த மாதிரி போகலான்னு இருக்கீங்களா? ஆமாம், ஐடி தான். ஐடினா நீங்கள் இப்போலே ஏதாச்சும் ஒரு கோடிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பைத்தான் படிக்கிறது பெஸ்ட்டு. எல்லா கம்பெனியும் இப்போ பைத்தான் தான் கேட்குறாங்க. இல்லை இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் போகிறீங்கனாலும் அது இப்போது எமர்ஜிங்காக இருக்குது டேட்டா அனலிட்டிக்ஸ். அதுக்கு நீங்கள் பேசிக்காக 3 சாஃப்ட்வேர் தான். எக்ஸல் இருக்குல்ல, எக்ஸலு, அட்வான்ஸ் எக்ஸலு, எஸ்கியூஎல், பவர் பிஐ ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. 3 படித்தா போதும் டேட்டா அனலிட்டிக்ஸில் செலக்ட் ஆகி போயிடலாம். நிறைய கம்பெனிஸ் தான் கேட்குறாங்க. ஓகே. அந்த கோர்ஸ் நீங்கள் இப்போயே வெளியே படிச்சு வச்சுன்னா ஈஸி. இப்போ நான் வந்து எனக்கு இது பற்றி எதுவுமே தெரில. இப்போ நான் முடிச்சக்கப்புறம் எனக்கு தெரியுது நான் வெளியே அந்த கோர்ஸ் போயிட்டுருக்கேன். நான் முன்னாடியே படிச்சு வச்சுன்னா இப்போயே நான் ப்ளேஸ் ஆகி இப்போ ஜாப்ல இருந்துக்கலாம். இப்போ நான் தனியாக அந்த கோர்ஸ் போயிட்டுருக்கேன். நீங்கள் இப்போயே அந்த 3 மாதம் கோர்ஸ் தான் படித்து வச்சிட்டிங்கனாலே போதும். அதை வச்சு எல்லா கம்பெனி ஐடி கம்பெனி எடுத்துகிட்டு இருக்காங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் இப்போ அபிகாஸ்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்க. டிசைனிங்கில் சால்டெக்ஸ் வச்சு அவங்க என்ன பிளேஸ் எடுத்தாங்க. அப்புறம் இப்போ நான் நின்ட்டேன், அந்த கம்பெனி நின்ட்டேன். இப்போ ஐடி மாறலான்ட்டு இப்போ அந்த கோர்ஸ் போயிட்டுருக்கேன். சரிங்கண்ணா. இப்போ மெக்கானிக்கல் நீங்கள் படிச்சிங்களா? என்னண்ணா படிச்சீங்க? மெக்காட்ரானிக்ஸ் அண்ணா. சரிண்ணா. உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சுண்ணா படிக்க? படிச்சுட்டு எக்ஸாம்பிள் எழுதலாம். இப்போ என் கிளாஸ் யாருமே படிச்சல எக்ஸாம் எழுதலை. ஓனா எழுதுவாங்க, அவங்க பாஸ் பண்ணி விட்ருவாங்க. ஆனால் நீங்கள் வெளியே தனியாக ஒரு ஸ்கில் கற்றுக்கணும். இப்போது நீங்கள் மெக்கானிக்கல் தானே, நீங்கள் இப்போது அந்த அது என்னது பிஸ்டன் ஃபேக்ட்ரி, அங்கே உட்காந்து நீங்கள் எல்லா வேலையும் அங்கே உட்காந்து பண்ணலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கே இருக்குது. உங்களுக்கு உங்கள் சாவியும் கையில் கொடுத்துருவாங்க. அங்கே எல்லா வேலையும் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டர்ட் பைக் ஈவெண்ட்டு, அப்புறம் கோகார்ட் ஈவெண்ட்டு இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஆட்டோமொபைல் ஃபீல்டில் போகணும்னு நினைக்கிறாங்க, நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அவங்கள வச்சு அப்படியே ஜாப் வாங்கிக்கலாம். வேறு ஏதாச்சும்?
இல்லைங்கண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. பைடா. தேங்க்யூ. ஓகே.